culebra. Buenos días. வணக்கம். உங்க எல்லாரும் பி ஸ்டுடியோ ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் ஒரு சாதாரண மனிதர் தான். எல்லாரும் தேர்தல் அப்படின்னு வந்துட்டா அரசியல் தலைவர்களை தான் பேட்டி எடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு காமன் மேன். இவர் 40 வருஷமா தன்னுடைய ஷிப்பிங் பிசினஸ்ல பிஸியா இருந்துட்டு இன்னைக்கு கோவையில வசித்துட்டு வராரு. எஸ், அவர் தான் பிஜி சுந்தரராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார், சமுதாயத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் பல கோபமும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது என்ன கோபம்னு சொல்ல முடியும்? எஸ் மேடம், எனக்கு உண்மையிலேயே கோபமும் இருக்குது, ஆதங்கமும் இருக்குது. 1947 சுதந்திரம் வாங்கி 72 வருஷம் ஆயிட்டோம். இன்னமும் நம்ம ஒரு வளரும் நாடு நிலைமையிலேயே இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். 1945 ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல அணுகுண்டு வீசி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரியே நாசமாக போனதுக்கப்புறமும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவங்க ஒரு வல்லரசு நாடாக மாறினாங்க. ஆனால் நம்ம நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சு இன்ன வரைக்கும் 72 வருஷம் ஆகிட்டோம். இன்னும் நம்ம ஒரு வளரும் நாடு நிலைமையிலேயே இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். நம்மளை எல்லாரையும் மதத்தாலையும் ஜாதிகளாலையும் பிரித்து ஆளும் அரசியல்வாதிகள் மேலே இருக்கிற ஒரு கோபம். நாங்கள் ஏமாற தயாராக இருக்கோம், வாங்க எங்களை ஏமாத்துங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்க மக்கள் மேலே ஒரு கோபம். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் கையாளாகாமல் இருக்கமே அப்படின்னு என் மேலேயே எனக்கு ஒரு கோபம். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட ஏடிஎம்கே இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸுக்கு துணையாக டிஎம்கே இருக்காங்க. இதுக்கு நடுவில் நான் நாட்டை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மிஸ்டர் கமலஹாசன் சாரும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்துல யாருக்காக உங்கள் ஓட்டு இருக்கும் சார்? குழப்பமான சூழ்நிலை ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னோடய ஓட்டு கமலஹாசனுக்கு தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். சார், கமல் சார் மீது எல்லாருக்கும் நிறைய மரியாதை இருக்குது. பட் உங்களுக்கு அவர் மேலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? மற்றும் அவருடைய இந்த மக்கள் நீதி மையம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? எஸ், நான் கமலோட கட்சியில் ஒரு மெம்பரோ இல்லை கமலோட ரசிகனோ கிடையாது. நான் உண்மையில் சொல்ல போனால் நான் யாருக்கும் ரசிகனெல்லாம் கிடையாது. நான் என்றைக்குமே எந்த ஹீரோ ஒர்ஷிப்பும் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் யாராவது வரமாட்டாங்களா, நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கடவுள் தந்த வரப்பிரசாதமாக கமலஹாசன் வந்திருக்கார். கமலஹாசன் ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி, அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சண்டியர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த சண்டியர் படம் எடுத்தப்போ சண்டியர்னு பேரே வைக்கக்கூடாது, வச்சா பெரிய கம்யூனல் ரைட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைடில் ஒரு அரசியல்வாதி பெரிய கலாட்டா பண்ணார், பெரிய போராட்டமெல்லாம் பண்ணார். அப்போது சரி எதுக்கு இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு கமல் என்ன பண்ணார், வெறுமாண்டி அப்படின்னு பேரை வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. பேரில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத கமல் ப்ரூவ் பண்ணிட்டார். கொஞ்சம் வருஷம் கழித்து எலெக்ஷன் வந்தது, பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வந்தது. அதே அரசியல்வாதி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த பகுதியோட கமல் நற்பணி மன்ற தலைவர் ஒருத்தர் சார், அன்னைக்கு நமக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணார் இல்லையா, அவர் இன்றைக்கி எலெக்ஷன் நிற்கிறாரு, அவரை கவனிச்சுக்குவோம், அவருக்கு எதிராக நம்ம நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தோற்று போயிடுவார். அதனால் நம்ம அவருக்கு எதிராக அறிக்கை கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது கமல் சொன்னார், அது என்னோடய தனிப்பட்ட பிரச்சனை, சினிமா பிரச்சனை, இது மக்களோட பிரச்சனை. நான் அவரை எதிர்த்து அறிக்கை கொடுத்தாலோ இல்லை அவரை எதிர்த்து நீங்கள் வேலை செஞ்சாலோ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல எம்பி கிடைக்காம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு நான் தயாராக இல்லை. என்னோடய பிரச்சனை வேறு, என்னோடய பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் ஒன்றாக்கி நான் அரசியல் பார்க்க விரும்பலை. தயவு செஞ்சு யாரும் எந்த கலாட்டாவும் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த நற்பணி மன்ற தலைவர் போயிட்டு அந்த பகுதியில் அந்த அரசியல்வாதிக்கு எதிராக வேலை செஞ்ச போது கமல் என்ன பண்ணார், அந்த தலைவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டார். வேறு யாராவது இருந்திருந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணவொன்னே நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் மத்தியில்
எனக்கு எந்த விதமான நம்ம பாதிப்பை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன், மக்கள் விஷயத்தில் நான் வந்துட்டு நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். இது அவர் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதை ரொம்ப அதிகமாச்சு அவர் மேலே. சார், இப்போது நடக்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல். இப்போது கமலஹாசன் சாருடைய கட்சி வந்துட்டு மாநில கட்சி, கரெக்டுங்களா? ஸோ இப்போ மக்கள் வந்து மாநில கட்சிக்கு ஓட்டு போடுறதுனால என்ன பயன் சார்? நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல் நடக்க போகிறது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இருந்து கணிசமான அளவில் நம்மளோட எம்பிஸ் வந்து இந்த மாநில கட்சியிலேருந்து போனாங்கன்னா நம்ம மாநிலத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுறோன்னு வச்சுக்குவோம், பாரதிய ஜனதா, இங்கே காவிரி பிரச்சனை இங்கே ஒரு ஸ்டாண்டு, அதே வந்துட்டு கர்நாடகாவில் போன ஒரு ஸ்டாண்ட், அந்த மாதிரி மாற்றி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன் அவங்கள எம்பரசிங் வைக்கிறது? நம்ம வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுவோம், அவங்க வந்துட்டு நம்ம மாநிலத்தை பற்றி மட்டும் பேசுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும். கமலஹாசனுக்கு அந்த தைரியம் இருக்குது. அவர் மடியில் கனமெல்லாம் இல்லை, அவர் எந்த இன்கம் டேக்ஸுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் மடியில் கனம் இல்லை. அதனால் வந்துட்டு நிச்சயமாக அந்த 40 எம்பிஸும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான அந்த உரிமைகளை கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உள்ளவர். கமலஹாசன் ஏன் எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவர் இந்த எலெக்ஷன் நடக்கிறது பார்லிமெண்ட்டுக்கு, இந்த எலெக்ஷனில் அவர் நின்னாருன்னா ஒரு தொகுதி அவரோட தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அவர் 40 தொகுதியும் கான்சன்ட்ரேட் பண்ணி 40 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணணும். அவர் கட்சி ஜெயிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அதுக்காக அவர் எலெக்ஷனை தான் நிற்காமல் எல்லாரையும் நிற்க வைக்கிறார். அவரால் வந்துட்டு அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த எம்பிஸ் எல்லாம் வந்துட்டு அவரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படின்னு அவர் நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அவருக்கு முக்கியம். 534 எம்பிஸுக்கு நடுவில் போய் ஒரு எம்பி அவர் நிற்கிறதுல நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயத்தில் இங்கே அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு அவர் எம்எல்ஏ ஆகணும். அந்த எம்எல்ஏ வந்துட்டு அந்த எலெக்ஷனு இனி வரப்போகிற அந்த சட்டசபை எலெக்ஷனில் அவர் நிச்சயமாக நிற்பார், நிச்சயமாக சீஃப் மினிஸ்டர் ஆவார். இது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1967 இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது, அப்போ பார்லிமெண்ட்டுக்கு சட்டசபைக்கு 2த்துக்குமே எலெக்ஷன் வந்தது. அன்னைக்கு அந்த கட்சியோட தலைவர் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு எம்பிக்கு நின்னார். ஆனால் அந்த கட்சி வந்து மெஜாரிட்டி இங்கே ஜெயிச்சிடுது, பார்லிமெண்ட்லேயும் ஜெயிச்சது, இங்கேயும் மெஜாரிட்டி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த கட்சியோட தலைவர் அதை எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆனார். சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் பதவியை தக்க வச்சுக்கிட்டார். இதுதான் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கமலஹாசன் விருப்பம் இல்லை. ஒரு தடவை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்காக ஜெயிச்சதாக இருக்கணும், நான் எந்த போஸ்ட்டையும் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனாலேயும் அவர் வந்து எலெக்ஷன் நிற்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அரசியலில் அவரை பற்றி குறை சொல்லக்கூடியதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாக ஆட் பண்ணிக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர். சார், இப்போது கமலஹாசன் சார் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நடிகர்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுதுன்னு விமர்சனம் செய்கிறவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நடிகருக்கு நாடால தெரியாது அப்படின்னு யார் சொன்னது? திரு எம்ஜிஆர், திரு என்டிஆர், ஜெயலலிதா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்சி பண்ணலையா? சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சி பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு அவ்வளோ இருந்தது. அவங்க இன்றைக்கும் வந்துட்டு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து நிறைய பேசப்படுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கமலஹாசன் வந்து ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல படைப்பாளி. அவரோட படங்கள் வந்து நிறைய சமுதாய பிரச்சனைகளை பேசியிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னால் முடியும் தம்பி, நம்மவர், அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அவரோட படங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் ரியாலிட்டியில் கொண்டு வர முடியும் அவரால். நடிகருக்கு எல்லா மற்ற துறையிலிருந்து வந்த எல்லா அரசியல்வாதிகளையும் விட ஒரு டாக்டர் அரசியல்வாதி ஆகும்போது ஏன் நடிகர் ஆகக்கூடாது? டாக்டர் படிச்சிருக்காரு, இவரும் படிச்சிருக்காரு, இவருக்கு இன்னமும் உலக ஞானம் நிறைய இருக்குது. அதனால் இவரால் நிச்சயமாக நல்லது பண்ண முடியும். எல்லா நடிகரையும் கமலஹாசனையும் ஒப்பிடாதீங்க. நிச்சயமாக வந்துட்டு கமலஹாசனுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நிறைய தெரியும். அந்த நிறைய தெரிஞ்ச விஷயத்தில் அவர் பண்ணுவார். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசன் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காரு.
நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஒரே ஒரு வார்த்தை தான், மக்கள் நலம். அதில் எல்லாம் அடங்கி போயிடுது. மக்கள் நலம் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாம் அடங்கி போயிடுது. அதில் வந்து நான் தண்ணி கொடுப்பேன், தண்ணி கொடுத்தாலும் அது மக்கள் நலம், படிப்பை கொடுப்பேன் அது கொடுத்தாலும் மக்கள் நலம். காமராஜர் எப்படி வந்துட்டு மக்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக கமலஹாசன் இருப்பார். ஒரே வருஷத்தில் 12,000 ஸ்கூல் திறந்தவர் காமராஜர். அந்த மாதிரி 12,000 ஸ்கூல் திறக்கலைன்னாலும் கமலஹாசன் ஆட்சிக்கு வந்தாருன்னா, முதலமைச்சராக வந்தாருன்னா நிச்சயமாக படிப்புக்கும் விவசாயத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. நம்ம நாட்டை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நிறைய விஷயங்களில் நம்மளோட பணம் வேஸ்ட்டாக போகுது, களவு போகுது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ரோடு போட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ரோடு போட்டாச்சு, அதில் ரோட்டில் வந்து பிளாஸ்டிக்கை கலந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னால் 25 வருஷம் அந்த ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது 25 வருஷத்துக்கு நம்ம ரோடு போட வேண்டிய செலவே இல்லையே. அப்போ அந்த பணமெல்லாம் மிச்சம் தானே நமக்கு. இந்த மாதிரி விஷயங்களை யார் யோசிப்பாங்க? மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் மட்டும்தான் வந்துட்டு அதை யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கக்கூடிய தலைவராக வந்து கமலஹாசன் இருப்பார் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். அவர் நடிகரா, டாக்டரா, இன்ஜினியரா அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு மனிதர், நல்ல மனமுள்ள மனிதர், அதே சமயத்தில் நல்ல அறிவுள்ள மனிதர். அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன், நான் கமலஹாசன் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. சார், கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்பொழுது வராத கமலஹாசன் அவர்கள் இப்போ இல்லாதப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வருது. அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அவசியம் இல்லை நினச்சிருக்கலாம், அவங்க பார்த்துக்கிறாங்க நாட்டை அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவர் வரல. அவங்க இருக்கும்போது நான் இவர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். இன்றைக்கி தேவை இருக்குது. ஒரு எல்லாராலையும் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான தலைவர் இல்லைன்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனால் இப்போ வந்திருக்கலாம். சார், கமலஹாசன் சாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. அது அவர் அரசியல் வாழ்க்கையிலையும் கொண்டு வராங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதா? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரரு தான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் தன்னோட தொழிலே நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இவர் கமலஹாசன் என்ன பண்ணார்? அவர் சம்பாதிக்கிற பணத்தை எதையுமே சேர்த்து வைக்கலை. எல்லாத்தையும் வந்து அவர் இருக்கிற இந்த சினிமா தொழிலே போட்டார். ஒரு இப்போ விஸ்வரூபத்தை பற்றி பிரச்சனை வந்த சமயத்தில் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதி பாடினார். அந்த மாதிரி ஒரு வேளை எனக்கு காணி நிலம் கிடச்சா அதையும் விற்று நான் சினிமா எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, என்னோட மக்கள்னா அவரோட பெண்களுக்கு, என்னோட 2 பெண்களுக்கும் நான் எந்த விதமான சொத்தும் சேர்த்து வைக்கலை. அவங்களுக்கு நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் என்னோடய படங்கள் தான். அதனால் படம் வந்துட்டு என்னோட உயிர் மூச்சு. நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை சரியாக புரிஞ்சிக்காதவங்க அவரை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க இவங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். மற்றபடி இவருக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. இவரால் வந்துட்டு இவருக்கு இந்த அரசியல் வாழ்க்கையில் குறுக்க வர்றதுக்கு ஒரு ஃபேமிலி கிடையாது. நான் அவரை வந்து இன்னொரு காமராஜரை தான் பார்க்குறேன். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இவருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையா, கடவுளுக்கு இவரை பிடிக்குது. அதனால் இவர் இன்னொரு காமராஜராக இருப்பார். மக்களுக்கு வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி யாருன்னா முதல் காமராஜர். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி கமலஹாசனாக இருப்பார், நிச்சயமாக இருப்பார். மக்களுக்கு அந்த படிப்பறிவு வந்ததுனாலே நம்ம நாடு சுபிட்சமாயிடும். சார், கமலஹாசன் அவர்கள் வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட உங்களால் எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதா ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இன்றைக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது பணத்தை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு பேர் என்ன பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? காந்தி கணக்கில் எழுதிக்கோ அப்படிம்பாங்க. இந்த காந்தி கணக்கு அப்படிங்கிறது எப்படி வந்தது தெரியுமா? சுதந்திர போராட்டத்தில் மக்கள் வந்துட்டு போய் அங்கங்கே போராட்டம் பண்ணிட்டு வரும்போது எல்லாருக்கும் பசிக்கும் இல்லையா? அப்போ அங்கங்கே இருக்கிற மெஸ்ஸில், ஹோட்டல்ஸில் எல்லோரும் என்ன பண்ணாங்க, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இங்கே இலவச உணவு அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் போய் போராட்டம் முடிச்சுட்டு அந்த மெஸ்ஸுக்கோ இல்லை ஹோட்டலுக்கோ போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகும்போது காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுதான் வந்து காந்தி கணக்கு அப்படின்னு பேர் வந்ததுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி. அப்போது சுதந்திர போராட்டம் நடந்த சமயத்திலேயே செலவு இருக்குது. செலவு யார் பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம், செலவு இருக்குது.
சுதந்திர போராட்ட சமயத்தில் அப்போ இப்போ இருக்காதா? இப்போ கோடிக்கணக்கில் மக்கள் இது பணம் செலவு பண்ணி எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் கமலஹாசன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி 70 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதோடு நடந்துகிட்ருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப லிமிட்டடாக செலவு பண்ண. இது செலவு பண்ணுறது யார் பண்ணுறது? கேண்டிடேட்ஸ் தான் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே அவங்க செலவு பண்ணாங்கன்னா வந்த பணத்தை வசூல் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கினா தானே பணம் தேவை. பணம் கொடுக்குறவங்கக்கிட்ட வந்து நான் ஓட்டு போடாதீங்க. அவங்களுக்கு கமலஹாசன் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பணம் கொடுக்கலன்னாலும் என்னோட லைஃபுக்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு பணம் வாங்காதீங்க. செலவு இருக்குது. ஒரு போஸ்டர் அடிக்கணும்னா செலவு இருக்குது. ஒரு ஊர்வலம் போகணுன்னா செலவு இருக்குது. வந்த மக்களுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி வாங்கி கொடுக்கணுன்னாலும் செலவு இருக்குது. இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. அந்த செலவு யார் பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக கேட்ட கேள்வியை வந்துட்டு அப்படியே திருப்பி இதை திருப்பி விடுறாங்க. இது வந்து கமலஹாசன் மேலே இருக்கக்கூடிய ஒரு துவேஷத்தால் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து பெரிய தப்பெல்லாம் கிடையாது. கேள்வி கேட்டதில் தப்பே கிடையாது. நிச்சயமாக அது நல்ல கேள்வி தான். அது வந்து அதில் கோச்சிக்கிட்டு வெளியில் போனாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு என்னால் ஒத்துக்க முடியாத விஷயங்கள். சார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து 72ல் கட்சி ஆரம்பித்து 77ல் தான் ஜெயிச்சார். அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. கமலஹாசன் அவர்கள் இப்பொழுது தான் வந்திருக்காரு. அவர் ஜெயிப்பார்னு எப்படி சார் அப்படி நம்புறீங்க? முதல்ல அவன் கேள்வியிலே பெரிய தப்பு இருக்குது. என்னென்னா 72ல் கட்சி ஆரம்பித்து 77ல் தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னெலாம் இல்லை. அவர் 72ல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் 77ல் தான் சட்டசபைக்கு எலெக்ஷனே வந்தது. இதுக்கு நடுவில் எமர்ஜென்சியெல்லாம் வந்தது, அதெல்லாம் வேறு விஷயம். 72ல் அவர் கட்சியை திமுக விட்டு வெளியில் வந்து அதிமுக ஆரம்பித்ததுமே முதல்ல வந்த எலெக்ஷன் வந்து திண்டுக்கல்லில் எம்பி எலெக்ஷன் வந்தது. அதில் மாயத்தேவர் அப்படிங்கிற ஒருத்தரை நிற்க வச்சு தம்பிங் மெஜாரிட்டியோட வின் பண்ணார். அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷன்லையுமே எம்ஜிஆர் தோக்கலை. 79ல் ஒரு சின்ன சர்க்கிள் வந்து அது வேறு விஷயம். 77ல் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சார். அதே மாதிரி அவருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் யார்? மக்கள் தானே. மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? எங்களுக்கு நல்லது நடக்கணும், அதை எம்ஜிஆர் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி அதே மக்கள் வந்துட்டு எங்களுக்கு நல்லது நடக்கணும், கமலஹாசன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடட்டுமே. ஓட்டு போட்டால் நமக்கு உண்டான ஆட்சி வருமே. இதுதான் என்னோட நம்பிக்கை. மக்கள் நீங்கள்லாம் சேர்ந்துட்டு ஓட்டு போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நீங்களே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கமலஹாசன் அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது, அந்த கட்சியை நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டோம்னா கமலஹாசன் ஜெயிச்சுட்டு போகிறாரு. ஜெயிச்சார்னா நம்ம ஜெயிச்ச மாதிரிங்க. சார், இப்போ நீங்கள் சொன்ன பதிலையும் நீங்கள் ஷேர் பண்ண விஷயங்கள் எதுலையுமே வந்து நீங்கள் எந்த கட்சியை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை ஏதாவது பயம் ஏதாச்சும்? நிச்சயமாக பயந்தாங்க. நான் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன். எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. அதனால் நிச்சயமாக எனக்கு பயந்தேன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக பயந்தேன். அதனால் நான் வந்துட்டு எந்த கட்சியும் சாராதவன். நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன். ஒருவேளை எனக்கு கட்சி பேக்கப் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் தைரியமாக அதெல்லாம் பேச முடியும். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் தனிப்பட்ட மனுஷன். இறங்கி ரோட்டில் போகும்போது எனக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியாது, என் குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. அதனால் எனக்கு எதுக்கு அரசியல் பேசலை. நான் நாட்டோட நலனை தான் பேசியிருக்கேன். நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு மட்டும்தான் பேசினேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை, யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னேன். பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். எதையுமே நெகட்டிவாக நான் சொல்லலை. அதுக்கு காரணம் வந்துட்டு நெகட்டிவாக பேச வேண்டாம்னு நினச்சேன். இன்னொன்று பயம். அது ஒத்துக்கிறேன். சார், கேட்ட கேள்விகள் எல்லாருக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சார். எங்கள் பி ஸ்டுடியோ சார்பாக நன்றிகள் சார். நன்றி. தேங்க்யூ ஃபார் யர் ப்ளஷர் டைம். என்னோட நன்றி. பி ஸ்டுடியோவுக்கு என்னோட நன்றி. இந்த வீடியோவை பார்த்து மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஜெயிச்சதாகவும் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாரும் மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுங்க. மிஸ்டர் சுந்தரராஜ் அவர்கள் மக்கள் நீதி மையம் பற்றியும் கமலஹாசன் சார் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வர்ஷா.